கொஞ்சம் பார்த்து நடங்களேங்க. சார் இது சீக்கிரமா பாஸ் பண்ண சொன்னாரு. ஹாய் மேம், டூ யூ ஒர்க் ஹியர்? எஸ். வேர் இஸ் த வாஷ்ரூம்? நேரா போய் லெஃப்ட்ல போங்க. ஓகே, என்னோட குழந்தைய 2 நிமிஷம் பார்த்துக்க முடியுமா? ம். தம்பி, இந்த ஆன்ட்டி கூட கொஞ்ச நேரம் உட்காரு. அம்மா இப்போ வந்துடுறேன், பயப்படாத. ஆன்ட்டி சொல்லுங்க மம்மி எங்க போனாங்க? ஆன்ட்டி இல்ல, அக்கா. ஆன்ட்டி சொல்லுங்க மம்மி எங்க போனாங்க? சொல்லுங்க ஆன்ட்டி சொல்லுங்க. ஆன்ட்டி இல்லன்னு சொல்றேன்ல. ஆன்ட்டி என்ன அடிச்சிட்டாங்க. என்னாச்சுப்பா, ஏன் அழற? ஆன்ட்டி என்ன அடிச்சிட்டாங்க. நான் ஒண்ணும் பண்ணல. வழி விடுங்க, நான் வழி ஒண்ணும் விடுங்க. பண்ணலன்னு சொல்றேன்ல. என்னாச்சு? என்னாச்சுடா தம்பி? ஆன்ட்டி என்ன அடிச்சிட்டாங்க. எங்க அடிச்சாங்க? தோ இங்க எதுக்குடா அடிச்சாங்க. அடிச்சாங்க? மேடத்தை ஆன்ட்டின்னு சொன்னது அவங்களுக்கு பிடிக்கல, அதான் கிள்ளி விட்டாங்க அவங்க. என்ன பொண்ணு நீ? என் புள்ள ஆன்ட்டின்னு கூப்பிட்டா நீ அவனை அடிப்பியா? நீ என்ன பொண்ணு நீ? ஏன் உன்னை ஆன்ட்டின்னு கூப்பிட கூடாதா? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அடி வாங்குனது ஏன் புள்ள? நீ என் பையனே அடிச்சிட்டியா? இருடி, உனக்கு அதெல்லாம் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இந்த வயசுல இருக்க உன்னை ஆன்ட்டின்னு கூப்பிடாம வேற என்ன கூப்பிடுறது? ஹலோ ஹலோ. என்னாச்சு என்னாச்சு? என்ன என்ன என்ன? மேடம் சும்மா இருங்க மேனேஜர். என்னாச்சு? ஆஹா. என்னாச்சு என்னாச்சு? ஓ, நீங்க தான் இங்க விளக்காத மேனேஜர். ஆமா. இந்த மாதிரி ஒரு பைத்தியத்துக்கு தான் நீங்க இங்க வேலை கொடுப்பீங்களா? முதல்ல கஸ்டமர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணனும் இவகிட்ட சொல்லி கொடுங்க. சும்மா இந்த ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பிதாவர நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒண்ணும் இருக்கேன்ல. பண்ணலையா? என் புள்ளைய அப்புறம் எதுக்கு அடிச்ச? நீங்க தள்ளுங்க இந்த பொம்பளை மேடம். என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? வாங்க வாங்க அந்த பொம்பளை கிட்ட வாங்க. கேளுங்க. அவங்களுக்காக நான் சாரி சொல்றேன், பேசிக்கலாம் வாங்க. உன்னை என்ன please, பண்றேன்னு வாங்க, பாரு. பேசிக்கலாம் வாங்க. சுமி, சாரி, நான் தெரியாம சிரிச்சிட்டேன். என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? ஏய், அப்படிலாம் இல்ல. அப்புறம் ஏன் அவன் என்ன அப்படி கூப்பிட்டான்? அது விடு சுமி, அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? அமல் போனா என்ன, ராகவன் சார் இருக்கார்ல, அவர் பாத்துக்குவாரு. ஐயோ, அந்த கிழவனையா? அதுல என்ன இருக்கு சுமி? அவருக்கு உன் மேல பயங்கர இஷ்டம். போதாதுக்கு ஒரு மேனேஜர் வேற. லைஃப் செட்டில்டு இல்ல. லைஃப் செட்டில் ஆயிடும். அவருக்கு என் அப்பா வயசு இருக்கும். இந்த மாதிரி வயசானவங்க எல்லாம் வேணாம். என்னோட விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு ஒரு வழி இருக்கு, இங்க வா. அது என்ன வழி? ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்கா? புரியலையே. நான் புரிய வைக்கிறேன். உன் ஃபுல் நேம் சொல்லு. சுமி எஸ். சுமி எஸ் 123@gmail.com. வயசு? அதெல்லாம் எதுக்கு? டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும்ல. 5th September 1983. 80s கிட்டா? Don't worry, let's make it 90s. Works at Chengalpet Rural Bank. Phone எங்க phone? Oh, what a pity. இப்போ நீ இந்த phone யூஸ் பண்ணிட்டு இருக்கியா? அது அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கிறப்ப அவனோட பழைய போனை கொடுத்தான். அதை நான் பேசுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். புரியுது. Let's set this up. All set. எல்லாம் செட் ஆயிடுச்சு. செட் ஆயிடுச்சா? என்னது? உன்னை நான் பெரிய பூந்தோட்டத்துல சின்ன செடியா உன்னை நட்டு வச்சிட்டேன். இனிமே உன்னை தேடிட்டு நிறைய வண்டு உன்னை சுத்தி சுத்தி வரும். அதுல எது வேணும் நீ தான் டிசைட் பண்ணணும். என்ன? வண்டு, பூவு, பாடி பறந்து தேன் குடிக்க. டேய், எனக்கு ஏதாவது கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கலையா? இல்ல, ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன். இவ்வளோ பேசுறியே, வந்து புடி, டைம் ஆகும். ஆமா, மீனுக்கு பசி இல்லையா? மாட்டுமா மாட்டாதடா. மீன் இருக்குன்னு யாரா இங்க போய் சொன்னது உன்ட்ட? மீன் இல்லாட்டி எறும்பு இருக்கு. ஓ, என்ன கடி. அவனை நம்மளே மீன் போட்டு பிடிக்க வேண்டியதான் போல. என்னாச்சு? ஏன் மூடோட்டா இருக்க? எனக்கு மூடு இல்லை. மூடு இல்லையா? போடா. நீ அந்த பொண்ணை நினச்சிட்டு இருக்கியா என்ன? நீ இன்னும் அதை விடலையாடா? அடுத்தனும் உன் வேலையை பாடுறா. நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான், பார்த்துக்க. நீ எப்படிடா பொண்ணுங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணுற? எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எப்படி செட் பண்ணுறதுன்னா, அது ஒரு கலைடா மச்சான். நம்ம என்ன நடந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடாது. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த மீன் மாட்டுற மாதிரி எப்பயாச்சும் நமக்கு ஒன்று மாட்டோம். சிலது போயிடும், ஆனால் சிலது இதே மாதிரி வந்து மாட்டோம். அதனால் நீ மறுபடி போய்
முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற வழியை பாரு. மற்றதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்லித்தரேன். அப்புறம் தூண்டில் போடும்போது அந்த பக்கம் ஆம்பளையா பொண்ணான்னு பார்த்துட்டு போடு, இல்லைன்னா பழைய மாதிரி ஆயிரும். டேய் போடா. ஏண்டா கேன பையல திருட்டு முண்டமே. சீக்கிரமா பண்ணு. எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. வா 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 வா, சீக்கிரம் வந்து உட்காரா. எடு. ஓகே தானே? ஓகே. ஹலோ ரேவு, இதெல்லாம் சும்மா வேஸ்ட். நீ சொன்ன மாதிரி வந்த ரிக்வஸ்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ண. ஆனா என் கூட படிச்சவங்களும் தெரிஞ்சவங்களுமா தான் இருக்காங்க. நீ வர ரிக்வெஸ்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ண வேண்டாம். நீ ஓகேன்னு நினைக்கிறத மட்டும் அக்செப்ட் பண்ணா போதும். சரி, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. குட் மார்னிங் சார். சுபி சுபி, என்ன சார்? நான் நேற்று உங்களுக்கு ஒன்று அனுப்பியிருந்தேன். என்ன அனுப்பியிருந்தீங்க? ஃபேஸ்புக்கில் வட்டீங்கல்ல, நான் ரெக்வஸ்ட் அனுப்பியிருந்தேன். அக்செப்ட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. புரிஞ்சுதா? ரேவு, நேத்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்துச்சு, அக்செப்ட் பண்ணி மெசேஜும் வந்துச்சு. பார்க்கலாம். Working at Info Park, BTech graduate from MG University. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான். நாம ஒரு ரிப்ளை பண்ணுவோம். இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு.